ஸோ ரீசெண்ட் டேஸில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டது நான் ஒரு QCommerce பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னென்ன செட்டப்ஸ் பண்ணணும், இதை வந்து 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒரு பார்ட் வந்து டோட்டலாக டிஜிட்டலாக நீங்கள் என்னென்னலாம் பண்ணி வைக்கணும், அதுக்கடுத்து ஆஃப்லைனில் நீங்கள்லாம் என்னென்ன பண்ணி வைக்கணுங்கிறது. ஃபஸ்ட்டு ஆஃப்லைனை பற்றி பார்ப்போம். ஆஃப்லைனில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை 4ஆக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் டார்க் ஸ்டோர்ஸ். ஒரு டார்க் ஸ்டோர் செட்டப் பண்ணுறது தான் இகாமர்ஸோட ஃபஸ்ட்டு க்ரூஷியலான விஷயம். இந்த டார்க் ஸ்டோர்ஸை எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டார்கெட் பண்ண போகிற அந்த ஏரியாவில் ரொம்ப மெயினான இடத்துல இந்த டார்க் ஸ்டோர் வந்து அமைஞ்சிருக்கணும். அங்கேருந்து எல்லா இடமும் ஆக்சசபிளாக இருக்கணும். உங்களோட டார்கெட் ரீஜன் மொத்தமாக ஆக்சசபிளாக இருக்கணும். இந்த டார்க் ஸ்டோர் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வேர் ஹவுஸ். ஆஃப்லைனில் நீங்கள் ஆப்ரேட் ஆகிறதுக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு வேர் ஹவுஸ். இதுக்கடுத்து ஹைப்பர் லோக்கல் டார்கெட்டிங். இந்த டார்க் ஹவுஸை நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்க. இதுக்கடுத்து அந்த ஹைப்பர் லோக்கல் டார்கெட்டிங் நீங்கள் ப்ராப்பராக மேப் பண்ணணும். அந்த டார்க் ஸ்டோர்லேருந்து 10 to 20 நிமிஷம் இல்லைனா நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற கமிட்மெண்ட், எவ்வளோ நேரத்தில் டெலிவரி பண்ணுறங்கிற கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த டெலிவரி டைமை மீட் பண்ணுற இடங்களை மட்டும்தான் உங்களோட டார்கெட் ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். எல்லா இடத்துக்குள்ளலாம் டார்க் ஸ்டோர்ஸ்லேருந்து டெலிவரி பண்ண முடியாது. ஸோ இதுக்கடுத்து SKU ஆப்டிமைசேஷன், அதாவது ஸ்டாக் கீப்பிங் யூனிட் ஆப்டிமைசேஷன். இந்த விஷயத்தை தான் மோஸ்ட்லி பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி QCommerce பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க யாரும் எல்லா ப்ராடக்ட்டையும்லாம் வந்து லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் Blinkitல, Zeptoலாம் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்க, ரொம்ப ரேரான ஏதாவது ப்ராடக்ட்டை தேடி பார்த்தீங்கன்னா அது அங்கே லிஸ்ட்டாக இருக்காது. ரீசன் என்ன, அதுக்கான ஆர்டர் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி. ரொம்ப ரேராக யாராவது ஒருத்தங்க தான் போய் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்படின்னா அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ப்ராக்டிக்கலி அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத காஸ்ட்டு. ஸோ அதனால அதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணாமலே விட்டுருவாங்க. ஸோ இதை தான் வந்து SKU ஆப்டிமைசேஷனை சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆர்டர் வால்யூம் ஜாஸ்தி, இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தின்னு பார்த்து க்யூரேட் பண்ணி ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து லாஸ்ட் மைல் டெலிவரி. இந்த லாஸ்ட் மைல் டெலிவரி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டார்க் ஸ்டோர்லேருந்து பொருளை எடுத்துகிட்டு போய் உங்களோட டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணுற ப்ராசஸ். இதையும் செட்டப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் பண்ண வேண்டிய 4 க்ரூஷியலான ஸ்டெப்ஸை பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ இந்த QCommerce செட்டப்பில் அடுத்து டிஜிட்டலில் என்னென்ன செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டே கனெக்டட்.